தருணம் ஓம் நமோ நாராயணா சக்கரம் பெற்றுடன் சங்கரித்திடும் ஓம் நமோ நாராயணா புற்றிடோ அரக்கரை சக்கரம் உக்கிரம் புற்றிடும் அரக்கரை சக்கரம் பெற்றுடன் சங்கரித்திடும் ஓம் நமோ நாராயணா புரகசயன்னா சரணம் எனதுளமிகு தருணம் ஓம் நமோ நாராயணா மச்ச குருமபதாரு வாமனனே பத்து ரட்சத பேர் கொண்ட நாயகனே பேர் கொண்ட நாயகனே மச்ச குருமபதாரு வாமனனே பத்து ரட்சத பேர் கொண்ட நாயகனே அச்சுதனே முகுந்தா ஆனந்த ஸ்ரீ வைகுந்தா அச்சுதனே முகுந்தா ஆனந்த ஸ்ரீ வைகுந்தா அச்சுதனே முகுந்தா ஆனந்த ஸ்ரீ வைகுந்தா பச்சம் மிகுந்தே உள்தை பச்சம் மிகுந்தே உள்தல் பதமே தொழுமிதமே என உரைக்கிடவே புரகசயன்னா சரணம் எனதுளமிகு தருணம் ஓம் நமோ நாராயணா நாராயணா ஓம் நமோ நாராயணா நாராயணா ஓம் நமோ நாராயணா ஹரி ஓம் நமோ நாராயணா பரபரத்திலே பரம் தோன்றி பரத்திலே சிவம் தோன்றி சிவத்திலே சக்தி தோன்றி சக்தியிலே நாதம் தோன்றி நாதத்திலே இவன் தோன்றி விந்துவிலே சதாசிவம் தோன்றி சதாசிவத்திலே மகேஸ்வரன் தோன்றி மகேஸ்வரனில் ருத்திரன் தோன்றி ருத்திரனில் விஷ்ணு தோன்றி விஷ்ணுவில் பிரமா தோன்றி பிரமாவில் ஆகாயம் தோன்றி ஆகாயத்தில் வாயு தோன்றி வாயுவில் தேகி தோன்றி இப்படி படைப்பு தொழிலை என் தந்தையாகப்பட்டவர் மேற்படுகின்ற பொழுது இப்பிறவியில் கலகப்பிரிய நாரதா என்னுடைய நாமத்தோடு என்னை படைத்தார் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யாவிடில் என்னுடைய சிரமாகப்பட்டது எப்படியோ என் தலை வெடிக்கணும் அதையெல்லாம் பார்த்து நீங்க ரசிக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணமாகப்பட்டது இருந்துட்டாலுமே ஏன்னா அவங்க வேலையை அவங்க சரியாக செய்தோம் அப்படின்னா யாருடைய என்னங்க தலை வெடிக்குதோ இல்லையா லேசா தலைவலியாத வரும்ல ஏன்னா அவங்க வேலையை அவங்க சரியா செய்தோம் அப்படின்னா யாருடைய தலையுமே வெடிக்காது ஏன்னா நமது கழகத்திற்கு வழியாகப்பட்டது இதுவரையிலும் கிடைக்கவில்லை அப்படி வழியாகப்பட்டது கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் யாரை வணங்க வேண்டும் அப்படின்னா முழு முதற் கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த பிள்ளையாரை வணங்க வேண்டும் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா என்ற கவிக்கு இணங்க இந்த இடத்திலே அந்த செல்வ கணபதியை வணங்கிவிட்டு அதற்கு அடுத்தபடியாக பார்க்கலாம் என்பதாலே செல்வ கணபதியே எங்கள் குழு சித்தி விநாயகனே சித்தி விநாயகனே சிவகுலதவ கொழுந்தே சிவகுலதவ கொழுந்தே எல்லை இங்கு சீருடன் ஆழ்பவனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே ஆதிக்கும் காரணனே பிள்ளை முக ஆனந்த பூரணனே
சொன்னவனே கீதையை எழுதி தந்த பக்தர் கூரை தீர்த்த விநாயகனே கீதையை எழுதி மக்கள் தீர்ப்பவனே செல்வ கணபதியே எங்கள் குழு சித்தி விநாயகனே சிவகுலதவ கொழுந்தே சிவகுலதவ கொழுந்தே என்னை இங்கு சீருடன் ஆள்பவனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே சித்தி விநாயகனே ஆகவே அப்பேற்பட்ட அந்த விநாயகப் பெருமானை இந்த இடத்தில் வணங்கி வைத்தாலும் இந்த இடமோ வேள்விமலை சாரல் இங்கு பல முனிவர்கள் தங்கி தவம் செய்வார்கள் அகத்திய முனிவர் அத்திரி முனிவர் அங்கிரச முனிவர் இடிய முனிவர் உரோம முனிவர் கலைக்கோட்டு முனிவர் காசிப முனிவர் கவதம முனிவர் கூத்த முனிவர் சச்சிதானந்த முனிவர் சனக முனிவர் என்று சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட முனிவர்கள் எல்லாம் இந்த இடத்திலே இருந்து விட்டாலும் மினமாகையும் கமடமதாகையும் மேரலை எடுக்கும் தான் ஏடமாகையும் நர அரியாகையும் எண்ணருங்குரலாகையும் கூணல் வாய் மழுத்தரித்த கோவாகையும் அறக்கரை கொலை செய்த வானநாயகனாகையும் என்ற மாள் மலரடி மரவேணி என்ற திவ்ய மந்திரத்தை உச்சரித்து எனது கழகத்திற்கு இடம் தேடி பூலோகம் வந்தேன் ஆகையினாலே சிங்கார சிகி வாகனன் முருகன் குடிகொண்டுள்ள குகனின் இடத்தை நாடி நாளும் நம் குருவான ஹரி கருணாகரன் கேசவன் கோவிந்தன் அச்சுதன் மாள் கிரியவன் நாரணன் பீதாம்பரன் வரன் கார்மேகன் விண்டு மராரி உலக முண்டோன் என்று சொல்லக்கூடிய என்னுடைய பாட்டன் பரந்தாமனுக்கு இத்தனை விதமான பெயர்கள் இருந்துட்டாலும் அன்னவரையும் இந்த இடத்திலே வணங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலே அந்த வன்னீர் மலர் சொரியும் பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமை மெய்கழகை பாடுங்களே பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமை மெய்யழகை பாடுங்களே தேங்கோடி தென்றல் தரும் ராகங்களே தேங்கோடி தென்றல் தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணன் மூர்த்தி புகழ் பாடுங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணன் மூர்த்தி புகழ் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கிலே எங்கள் புருஷோத்தமிழ் புகழ் பாடுங்களே பள்ளி கொள்கின்றவள் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமிழ் புகழ் பாடுங்களே பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தான் அன்று பாரத போர் புரிய சங்கை எடுத்தான் பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தான் பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான் பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான் பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான் நான் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான் நான் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான் புல்லாங்குழல் கொடுத்து மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமிழ் புகழ் பாடுங்களே பண்பாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனல் புகழ் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்து மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமிழ் புகழ் ஆகவே அப்பேற்பட்ட இந்த இடத்திலே எனது பாட்டன் பெருமாளை வணங்கிவிட்டாலும் அற்புதமான இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது இந்த வனத்திற்கு உள்ளே யாராவது இருக்கத்தான் வேண்டும். ஏதாவது உள்ளே கேட்குமா சத்தம்? கே சக்திகுமார்
அன்பு அண்ணா அவர்கள் காரைக்குடியைச் சேர்ந்த அன்பு உள்ளங்கள் இந்த சின்னஞ்சிறு கலைஞனை பாராட்டி அன்பளிப்பளித்து பெருமை சேர்த்துள்ளார்கள். அன்னவர்களுக்கும் அன்னவர்கள் குடும்பத்தார்களுக்கும் எனது சார்பாகவும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் உளமகிழ்ந்த நன்றி 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 கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். முத்தப்பா அவர்களின் சார்பாக அவருடைய ரசிக பெருமக்கள் அடியனுக்கு அன்பளிப்பு வாரி வழங்கி உள்ளார்கள். அன்னவர்களுக்கும் உளமகிழ்ந்த நன்றி 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 கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதே போல இந்நிடத்தை பார்க்கின்ற பொழுது ஆலோலம் சோ ஆலோலம் சோ ஆலோலம் சோ என்ற அற்புதமான கானம், இந்த கானம் கேட்டவுடன் ஓம் 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 என்று உச்சரிப்பது போல ஆலோலம் எனும் கானம் இசைத்து சோ சோ என குரல் கொடுத்து பறவைகளை விரட்ட பாடுவதே நமது யாழ் இசைகளும் மேலாக காதோ நிற்கிறதே. அப்படிங்கிறதுனாலே இந்த சொல் பதத்தை இசைத்தவள் யாரு அப்படின்னா வள்ளியாகப்பட்டவள். என காரணம் அப்படின்னா ஆதியில் முருகப்பெருமான் கொடுத்த வாக்கு அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்ற இரு பெண்ணுக்கு வாக்கு கொடுத்தார். அமிர்தவள்ளியை தெய்வயானை என்ற பெயரிலே திருப்பரங்குன்றத்திலே வைத்து திருமணத்தை முடித்து விட்டார். இளையவள் சுந்தரவள்ளி ஆகப்பட்டவள் இந்த இடத்திலே அந்த முருகப்பெருமான் நினைத்துக் கொண்டு ஆலோலம் சோ என்று காவல் என்று காத்துக் கொண்டிருக்கிறாள். எது எப்படியோங்க இந்த இடத்துல அந்த முருகப்பெருமானுக்கும் இந்த வள்ளி பிள்ளைக்கும் திருமணத்தை முடிச்சு வச்சிட்டு நம்ம தலை தப்பிச்சா போதும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் என்னுடைய சிரமமாகப்பட்டதை காப்பாற்றுவது பெருங்கொண்ட விஷயமாக இருந்துட்டாலும் அந்த இடத்துல தக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலே இந்த வள்ளியாகப்பட்டவள் இந்த காவலை எவ்வாறு காத்து கொண்டிருக்கின்றாள் அப்படின்னா அப்படியே துள்ளி துள்ளி சென்று காவல் புரிகின்ற ஒரு காரணத்தினாலே துள்ளி துள்ளி போகும் பெண்ணே. துள்ளி துள்ளி போகும் பெண்ணே சொல்லிக் கொண்டு போனாள் என்ன கண்ணி உள்தல் பேர் என்ன வெள்ளி கொலுசு போகும் திசையில் பாவி நெஞ்சு போவதென்ன துள்ளி துள்ளி போகும் பெண்ணே சொல்லிக் கொண்டு போனாள் என்ன கண்ணி உள்தல் பேர் என்ன வெள்ளி கொலுசு போகும் திசையில் பாவி நெஞ்சு போவதென்ன துள்ளி துள்ளி போகும் பெண்ணே. பூமி என்னும் பெண்ணும் பொட்டு வைத்து கொண்டு பச்சையாடு கட்டி பார்த்தாள் கோடை பெண்ணானம் கொண்டு ஏன் வளைந்து போகிறாள். பூமி என்னும் பெண்ணும் பொட்டு வைத்து கொண்டு பச்சையாடை கட்டி பார்த்தாள் கோடை பெண்ணானம் கொண்டு ஏன் வளைந்து போகிறாள். பூமி பெண்ணுக்கும் கண்ணி பெண்ணை போல் நெஞ்சில் ஈரமுள்ளே துள்ளி துள்ளி போகும் பெண்ணே சொல்லிக் கொண்டு போனாய் என்ன. அந்தி வெளிச்சம் முந்தி வீரித்து பந்தி இங்கு வைக்கும் நேரம் போச்சில் பூமிகள்லாம் நான் வணங்கும் காதலி காதலி. அந்தி வெளிச்சம் முந்தி வீரித்து பந்தி இங்கு வைக்கும் நேரம் போச்சில் பூமிகள்லாம் நான் வணங்கும் காதலி. மண்டிகிட்டு நான் முத்தம் தரவா தென்றல் பெண்ணே வா 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 துள்ளி துள்ளி போகும் பெண்ணே சொல்லிக் கொண்டு போனாள் என்ன கண்ணி உள்தல் பேர் என்ன வெள்ளி கொலுசு போகும் திசையில் பாவி நின்று போவதென்ன துள்ளி துள்ளி போகும் பெண்ணே சொல்லிக் கொண்டு போனாள் என்ன. ஆகவே
இந்த வள்ளியாகப்பட்டவள் இந்த காவலை இவ்வாறு தான் காத்து கொண்டிருக்கின்றாள் அப்படிங்கிறதை பார்த்து விட்டாலும் 4 பேர் போன பாதையில் போக வேண்டும் அப்படின்னாங்க. அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர் 4 பேர் மெச்ச வாழ வேண்டும் அப்படின்னா மாதா, பிதா, குரு, தெய்வம் தன்னை 10 மாதம் 300 நாள் சுமந்து இந்த உலகத்திற்கு நம்மை முதலாக கொண்டு வரக்கூடியவள் யாரு அப்படின்னா நம்மை பெற்ற தாயாகப்பட்டவள். அன்னவளைத்தான் முதலாக வணங்க வேண்டும் அப்படின்னாங்க. இன்னைக்கு பெத்த தாயை வணங்குறது என்ன நினைக்கிறது கூட கிடையாது. அம்மா உயிரோடு இருக்கும் பொழுது 5 ரூபாய்க்கு வடை வாங்கி கொடுக்க மாட்டேன், ஆனா இறந்த பிறகு 10,000 ரூபாய்க்கு வெடி வாங்கி வெடிப்பேன். அதே போல உயிரோடு இருக்கும் பொழுது 1 ரூபாய் சோறு போட்டு கொடுக்காதவள் இறந்த பிறகு கோவிலுக்கு 4 கிடாயை வெட்டி அன்னதானம் செய்வேன். அப்ப இதுல எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா புண்ணியம் கிடைக்குமா அப்படின்னா ஒருபோதும் கிடைக்காது. அதற்கு அடுத்தபடியாக யாரை வணங்க வேண்டும் அப்படின்னா தந்தை என்று சொல்லக்கூடிய அப்பாவை வணங்க வேண்டும் அப்படின்னாங்க. ஒருத்தர் 16 வயசுல வேலைக்கு போறேன் அப்படின்னா அவனுக்கு அப்பா சரியில்லைன்னு அர்த்தம். ஒருத்தர் 60 வயசுல வேலைக்கு போறாரு அப்படின்னா அவருக்கு பிள்ளை சரியில்லைன்னு அர்த்தம். அப்ப ஒரு நல்வழியில் நடத்தக்கூடியவர் யாரு அப்படின்னா அவர்தான் தந்தையாகப்பட்டவர். 3வது இடத்துல குரு, 4வது இடத்துல தான் தெய்வத்தை வச்சிருக்காங்க. அதான் சொன்னாங்க மாதா, பிதா, குரு. இந்த 3 பேருடைய ஆசி நமக்கு கிடைத்தது அப்படின்னா தெய்வத்தினுடைய ஆசையும் அருளும் என்றைக்குமே நமக்கு உண்டு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப முதல் இடத்தில் இருக்கக்கூடியவள் யாரு அப்படின்னா தாயாகப்பட்டவள் அப்படின்னு சொன்னேன். இப்படிதான் பாருங்க, ஒரு தம்பதியினருக்கு திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை என்பதே இல்லை. அப்படி குழந்தை என்பதே இல்லாமல் இருக்கின்ற பொழுது அவங்க என்ன செஞ்சாங்க, எல்லா தெய்வத்தினுடைய ஆலயத்திற்கும் சென்று எல்லா தெய்வத்துக்கிட்ட போய் வேண்டுனாங்க. ஐயா எங்களுக்கு குழந்தை இல்லை, உங்களுடைய அருளாலே எங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி தெய்வத்துக்கிட்ட போய் வேண்டிய பிறகு நீண்ட நாள் கழித்து தெய்வத்தினுடைய அருளால் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டது. என்ன குழந்தை அப்படின்னா அங்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்து விட்டது. அப்படி ஆண் குழந்தை பிறந்து அதாவது தக்க பருவம் திருமணம் முடிக்கக்கூடிய வயது வந்து விட்டது. அப்படி திருமணம் முடிக்கக்கூடிய வயது வந்த பிறகு பெத்தவங்களுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை அப்படின்னா ஆகா நம்ம பையனுக்கு திருமணம் முடிக்கக்கூடிய வயசு வந்துருச்சு, நல்ல ஒரு பெண்ணை பார்த்து தனது பையனுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு என்ன பண்ணாங்க, ஊர் உலகம் எல்லாம் தேடி நல்ல ஒரு பெண்ணை பார்த்து தனது பையனுக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க. அப்படி திருமணம் பண்ணிய உடனே வீட்டுக்கு வந்தா பாருங்க மருமக அப்படின்னு வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைத்த உடனே அப்பதான் கணவனை பார்த்து சொன்னாலாம், ஏங்க இந்த வீட்டில் ஒன்று உங்க அம்மா இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும், நல்ல முடிவா எடுங்க அப்படின்னு வீட்டுக்கு வந்த மனைவி சொல்ல. அப்பதான் கணவன் கேட்ட, அம்மா எங்க அம்மாவை என்ன பண்ண சொல்ற அப்படின்னு. உங்க அம்மாவை கொண்டு போய் அனாதை இல்லத்துல சேர்த்துட்டு வாங்க அப்படின்னு மனைவியாகப்பட்டவள் சொல்ல. அப்பதான் கணவன் சொன்னேன், பெத்த தாயை கொண்டு போய் ஒருபோதும் நான் அனாதை இல்லத்துல சேர்க்க மாட்டேன், வேற ஏதாவது நீ சொல்லுமா நான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு அடுத்தபடியாக மனைவி சொன்னா, சரிங்க உங்க அம்மாவை கொண்டு போய் நீங்க அனாதை இல்லத்துல சேர்க்க வேண்டாம், நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு திண்ணை இருக்கு பாருங்க, அந்த திண்ணையில தான் உங்க அம்மா தூங்கணும், அந்த திண்ணையில தான் உங்க அம்மா இருக்கணும், இதுக்கு நீங்க சம்மதிக்கல அப்படின்னா எங்க அம்மா வீட்டுக்கு நான் போயிருவேன் அப்படின்னு அவ சொல்ல. அப்பதான் பாருங்க காமமாகப்பட்டது அவனுடைய கண்ணை மறைத்து விட்டது, மனைவியுடைய சொல்லை கேட்கும் காலகட்டம் வந்து விட்டது அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணா, ஒரு பாயின் தலகாணி எடுத்துட்டு போய் வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய திண்ணையில வச்சுட்டு அப்பதான் பெத்த தாயை பார்த்து சொன்னானா, அம்மா இனிமேல் நீங்க வீட்டுக்குள்ள வர வேண்டாம், உங்களுக்கு வேண்டியது எல்லாமே இந்த இடத்துக்கு வந்துடும் அப்படின்னு தாயை பார்த்து சொல்ல. அப்பதான் தாய் சொன்னாலாம், அடே மகனே இனிமேல் நான் எங்க இருந்தா என்னடா, நீ நல்லா இருந்தா போதும்டா, அதான் பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு. நன்றி 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 நன்றி, கைதட்டி பாராட்டிய உள்ளங்களுக்கு உளமகிழ்ந்த நன்றி. அதான் சொன்னாங்க பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு அப்படின்னு. அந்த திண்ணையில் படுத்தா பாருங்க மாமியா, அவள் வயதாகி பாட்டியாகி இறந்து விட்டாள். இறந்த பிறகு இவங்களுக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்து விட்டது. அப்படி ஆண் குழந்தை பிறந்து ஒரு 8 வயசு 10 வயசு பையனா வந்துட்டேன். அப்படி 10 வயது பையனாக வந்த பிறகு அந்த மாமியா படுத்த இடத்துல பாயின் தலகாணி அப்படியே இருந்துச்சான். அவதான் பாருங்க இவங்க பையன் அந்த 10 வயசு பையன் போய் அந்த பாயின் தலகாணியை மடிச்சுக்கிட்டு இருந்தானா. அப்படி மடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இவங்க அம்மா சொன்னாலாம், அடே அந்த பாயின் தலகாணி உங்க பாட்டி படுத்தது, அவளே இறந்து போயிட்டா, அவளை கொண்டு போய் அடக்கம் பண்ணியாச்சு, இப்போ எதுக்கு அந்த பாயின் தலகாணியை மடிச்சுக்கிட்டு இருக்கு, அதை மடிச்சு கொண்டு போய் வீசுடா ரோட்டுல அப்படின்னு இவங்க அம்மா சொல்லு. அப்பதான் அந்த 10 வயசு பையன் சொன்னானா, அம்மா இந்த பாயின் தலகாணி பாட்டி படுத்தது அப்படிங்கிறதுக்காக மடிச்சு சுருட்டி ரோட்டில் போட்டுற கூடாது, இதை மடிச்சு பத்திரமா வச்சிருக்கணும், ஏன் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இது உனக்கு தேவைப்படும் அப்படின்னு அவன் சொன்னானா. ஏன்னா விதை ஒன்று போட்டா சுர ஒன்று முளைக்குமா, முளைக்காது, எந்த விதை போடுறோமோ அந்த விதை தான் முளைக்கும். அப்ப போடக்கூடிய விதை வந்து நல்விதமான விதையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல இந்த இடத்துல இந்த நல்லவர்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது எனது உள்ளமாகப்பட்டது எவ்வாறு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னா, நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி
தெய்வத்து சாட்சியம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்று வேறு யாரம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் இங்கு வேறு யாரம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், மனதுக்குள் மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் இந்த நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. தெய்வத்தின் சாட்சியம்மா. ஆண்டவன் அருகில் நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அருகில் நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனின்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனமா மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வான மண்ணில் விழுவதில்லை. நல்லவர்க்கெல்லாம் இந்த நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா. நன்றி 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 நன்றி. கைதட்டி பாராட்டி அனைத்து உள்ளங்களுக்கும் உள மகிழ்ந்த நன்றி 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 கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அதான் சொன்னாங்க, மனிதன் போடக்கூடியது மனக்கணக்கு, இறைவன் போடக்கூடியது விதி கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மனிதன் போடக்கூடிய மனக்கணக்கில் இருந்து யாரும் தப்பித்து விடலாம், ஆனால் இறைவன் போடக்கூடிய விதி கணக்கில் இருந்து யாரும் தப்பவே முடியாது. அதே போல இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று அப்படின்னு கவிஞர்கள் வந்து அன்றைக்கு பாடலாகவே பாடி வைத்தது உண்டு. ஏன்னா ஒரு நாளைக்கு மனிதன் விடக்கூடிய மூச்சு எத்தனை அப்படின்னா 21,600 மூச்சு. ஒரு நாளிகைக்கு மனிதன் விடக்கூடிய மூச்சு எத்தனை அப்படின்னா 360 மூச்சு. அப்போ ஒரு மனிதன் இருக்கும் அப்படின்னா இத்தனை கோடி மூச்சு தான் அப்படிங்கிற கணக்கு உண்டு. ஏன்னா இந்த உடம்பு அப்படிங்கிறது ஒரு வாடகை வீடு மாதிரி. இந்த வாடகை வீட்டில் உயிர் வந்து கொஞ்ச நாள் தங்கிட்டு போகும், அதுதான் வாழ்க்கை. அதுக்குங்கள பார்த்தா முத்தப்பா அவர்களுடைய ரசிகர்கள் சார்பாக சின்னஞ்சிறை கலைஞனை பாராட்டி அன்பளிப்பளித்து பெருமை சேர்த்துள்ளார்கள். அவருக்கு உகந்த பாடல் அந்த கண்ணத்திறந்தா ஒளியில்லை என்ற பாடலை பாட சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுடைய விருப்பம் போலவே பாடுறேன். அதே போல் பாருங்கள், ஏன்னா அந்த உடம்பு அப்படிங்கிறது வந்து ஒரு வாடகை வீடு மாதிரி. அதில் வந்து உயிர் வந்து கொஞ்ச நாள் தங்கிட்டு போகும், அதுதான் மனிதனுடைய வாழ்க்கையாகப்பட்டது. அதுங்களில் பார்த்தா எனக்கு அவரை தெரியும், எனக்கு இவரை தெரியும், நான் அங்கே போய் அதை செய்வேன், இங்கே போய் இதை செய்வேன் அப்படின்னு. ஏன்னா இந்த மனிதனாகப்பட்டவன் மிக மிக ஆணவம் படைத்தவன் அப்படியே சொல்லுவாங்க. அதே போல் இந்த இடத்துல என்ன நாடக உலகத்தில் தனக்கென்று ஒரு பாணியை வகுத்தவர் யார் அப்படின்னா அன்பு அண்ணன் முத்தப்பா அன்பு அண்ணன் அவர்களை இந்நேரத்தில் எனக்கு நினைவு ஊட்டிய அவருடைய ரசிகர்களுக்கு எனது சார்பாக கோடான கோடி நன்றி 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 கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உங்களுடைய விருப்பம் போலவே உங்களுடைய விருப்பத்திற்காக அந்த கண்ணை திறந்தா ஒளியில்லை கண்ணை திறந்தா ஒளியில்லே, காலை எடுத்தா நடைவள்ளே, உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசிலே, எல்லாம் மண்ணா கறந்து மறந்து போச்சு ஆசையே, திறந்தா ஒளியிலே எடுத்தா நடவில்லை, உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசிலே,
நான் சொன்ன காட்சிகள்லாம் உண்மையாயோ காதலுக்கு ஜாதி ஒரு தொல்லையா கண்ண திறந்தா ஒளியிலே காலை எடுத்தா கடவுளே ஒன்னு நினைச்சு வாழ்ந்து வந்து மனசுல மண்ணா கரைஞ்சு மறந்து போச்சு ஆசையே ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டை பாடுறே ஊருக்கெல்லாம் கேட்கவே இந்த பாட்டு பாடுறேன் ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டை பாடுறே உனக்கு மட்டும் கேட்டா போது ராசாத்தி உனக்கு மட்டும் கேட்டா போது ராசாத்தி இந்த உண்மை மட்டும் தெரிஞ்ச போது ராசாத்தி கண்ண திறந்தா ஒளியிலே காலை எடுத்தா கடவுளே உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசுல மனசுல மண்ணா கரைஞ்சு மறந்து போச்சு ஆசையே காதல் வந்தது முன்னாலே கவலை வந்தது பின்னாலே காதல் வந்தது முன்னாலே கவலை வந்தது பின்னாலே காதல் வந்தது முன்னாலே கவலை வந்தது பின்னாலே ஜாதி மதம் பார்த்து நாம பழகலே ஜாதி மதம் பார்த்து நான் பழகல நம்ம காதலுக்கு ஜாதி ஒண்ணும் பெருசில்லை கண்ண திறந்தா திறந்தா ஒளியிலே காலை எடுத்தா கடவுளே ஒன்னு நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசிலே எல்லாம் மண்ணா கரைஞ்சு மறந்து போச்சு ஆசையே எல்லாம் மண்ணா கரைஞ்சு மறந்து போச்சு ஆசையே நன்றி 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 கைதட்டி பாராட்டி அனைத்து உள்ளங்களுக்கும் உளமகிழ்ந்த நன்றி 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 கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஏன்னா இப்படி தனிப்பட்ட முறையில் ஏன்னா எதுவுமே வந்து அதாவது சேரக்கூடிய இடத்தை பொறுத்து தன்மையும் தரமும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா மேலிருந்து வரக்கூடிய மேகத்திலிருந்து வரக்கூடிய மழை உட்கார்ந்துருக்க எல்லாருமே தர்க்கத்துக்காக தான் என்னப்பு அப்போ ஜோரா கையே தட்டினீங்கன்னா அவருக்கு புரியும் ஆமாம் நன்றி தர்க்கத்துக்காக தான் முத்தப்ப ரசிகர்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தெரியும் தர்க்கத்துக்காக தான் உடனே ஆரம்பிங்கன்ற வேலை சரிப்பு சரிப்பு நன்றி 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 ஏன்னா உங்களுடைய அன்பும் ஆசையும் இந்த சின்னஞ்சிறியவனுக்கு என்றைக்கும் கிடைக்க வேண்டும் அப்படிங்க தெரிவித்துக் கொண்டு ஏன்னா இந்த மண்ணில் பிறந்த மனிதனுக்கு எல்லாமே தெரியும் அப்படியே சொல்லிவிட முடியாது ஏன்னா பிறப்பு என்பது தெரியும் இறப்பு என்பதும் தெரியும் ஆனால் எப்ப எந்த ஒரு சூழ்நிலையில் மனிதன் இறப்போம் அப்படிங்கிறது மட்டும் யாருக்குமே தெரியாது அப்படியே சொன்னாங்க அப்ப இந்த மண்ணில் பிறந்த மனிதன் வந்து எது வேண்டுமானாலும் இருந்தும் இல்லாமல் வாழ்ந்து விடலாம் ஆனா ஒன்றே ஒன்று மட்டும் இல்லாமல் வாழவே முடியாது அப்படியே சொன்னாங்க அந்த ஒன்று என்ன அப்படின்னா அதுதான் பணமாகப்பட்டது இந்த பணம் இல்லை என்று சொன்னால் இந்த மண்ணில் எந்த ஒரு மனிதனுக்குமே மதிப்பே கிடையாது அதான் சொன்னாங்க காசா லேசா லேசா காசா கடைசியில அந்த காசா லேசா அப்படின்னா காசை முன்னுக்கு வச்சான் கடவுளை பின்னுக்கு வச்சான் கீழே கரண்ட் ஒரு சுவிட்ச் போட்டுருக்கனே மேலே பார்த்துக்கிட்டே வருவேன் பாடும் பாடும் கட்டுவண்டி ராமச்சந்திரன் அன்பு ஐயா அவர்கள் அடியனுக்கு அன்பளிப்பு அளித்து பெருமை சேர்த்துள்ளார்கள் அன்னவர்களுக்கு உளமகிழ்ந்த நன்றி 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 கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஏன்னா இந்த பணத்தை வைத்து எதையும் வாங்க என்னால் முடியும் அப்படின்னு ஒருவன் ஆணவத்தோடு இருந்தான் அப்படி ஆணவத்தோடு இருக்கின்ற ஒருவனை பார்த்து அப்பதான் எதிர வந்த ஒருத்தர் கேட்டார் எப்பா இந்த பணத்தை வைத்து எதையும் வாங்க என்னால் முடியும் அப்படிங்கிற ஆணவத்தோடு இருக்கையே இந்த பணத்தை வச்சு உன்னால் எதை வாங்க முடியும் அப்படின்னு கேட்ட உடனே தாய் பாசத்தை இந்த பணத்தை கொடுத்து வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டார் முடியாது அப்படின்னா சரி தாய் பாலை இந்த பணத்தை கொடுத்து வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டார் பிறகு எதற்காகப்பா பணம்னு சொன்ன உடனே அப்ப இந்த பணத்தை வச்சு நீ எதைத்தான் வாங்க முடியும் அப்படின்னு கேட்ட உடனே அப்பதான் அவன் சொன்னா பாருங்க ஐயா இந்த பணத்தை வைத்து இந்த மண்ணை வாங்க என்னால முடியும் இங்கு மட்டும் கிடையாது எல்லா இடத்திலையுமே இந்த மண்ணை நான் வாங்கி போட்டிருக்கேன் இந்த மண்ணை எனக்கு சொந்தம் இந்த மண்ணு எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்கின்ற பொழுது அப்பதான் இந்த மண்ணாகப்பட்டது அந்த மனிதனை பார்த்து சொன்னது என்னடா மனிதா என்னமோ அங்க மண்ணை வாங்கி போட்டிருக்கேன் இங்க மண்ணை வாங்கி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கையே என்னை நீயாடா வாங்கி போட்டிருக்க உங்க பாட்டனை நான் தான் வாங்கி உள்ள போட்டிருக்கேன் உங்க அப்பனை நான் தான் வாங்கி உள்ள போட்டிருக்கேன் அடுத்து இன்னைக்கோ நாளைக்கோ உன்னை நான் தாண்டா வாங்கி உள்ள போட போறேன் அப்படின்னு எது இந்த மண்ணாகப்பட்டது சொன்னது அதான் சொல்லுவாங்க மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை கடைசியில எது வெற்றி பெறும் அப்படின்னா இந்த மண் தான் வெற்றி பெறும் அதே போல மண்ணோடு போராடி வெற்றி கண்டவன் இந்த உலகத்தில் யாரும் உண்டா அப்படின்னு கேட்டால் யாருமே கிடையாது அதான் சொன்னாங்க பணக்காரனுடைய மகன் செலவாளி செலவாளியினுடைய மகன் கடனாளி
கணேசன், ஜோசப், சோனையன், காரை தினேஷ், அம்பலம் அன்பு உள்ளங்கள் அன்பளிப்பளித்து பெருமை சேர்த்துள்ளார்கள். உள்ள மகிழ்ந்த நன்றிகரமான வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இந்த மண்ணில் பிறந்த மனிதனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் அந்த ஒன்று மட்டும் தெரியவில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலே ஒரு கீதத்தோட மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. இனிய குரலில் குயில் போலே இசையும் அழகாய் பாடுகின்றான். எருதுகள் போலே வண்டிகளை இழுத்து கொண்டு ஓடுகின்றான். குரலில் குயில் போலே இசையின் அழகா பாடுகின்றான். எருதுகள் போலே வண்டிகளை இழுத்து கொண்டு ஓடுகிறான். பணத்தில் வாழும் பறவைகள் போல் வானில் பறந்து திரிகின்றான். பணத்தில் வாழும் பறவைகள் போல் வானில் பறந்து திரிகின்றான். மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கே தெரியவில்லை. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. கொள்ளும் பாம்பில் குடும்பிசத்தை சொல்லிக் கொடுக்க தெரிந்து கொண்டான். குள்ள நரி போல் தந்திரத்தாள் குடியை கெடுக்க புரிந்து கொண்டான். நரி போல் தந்திரத்தால் புதிய கெடுக்க தெரிந்து கொண்டான். வெள்ளி பணத்தால் மற்றவரை விலைக்கு வாங்க தெரிந்து கொண்டான். வெள்ளி பணத்தால் மற்றவரை விலைக்கு வாங்க தெரிந்து கொண்டான். மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. ஒன்று மட்டும் தெரியவில்லை. நன்றி நன்றி நன்றி. ஆகவே இப்படி தனிப்பட்ட முறையிலே பாட வேண்டும் அப்படின்னா நிறைய பாடிக்கொண்டே இருக்கலாம், பேச வேண்டும் அப்படின்னா நிறைய பேசிக்கொண்டே இருக்கலாம். ஏன்னா தனிமரம் தோப்பாகுமா அப்படின்னு கேட்டால் ஒருபோதும் ஆகாது. ஒரு கை தட்டினால் ஓசை வருமா அப்படின்னு கேட்டால் ஒருபோதும் வராது. அதே போல இந்த இடத்துல யாரை சந்திக்க வேண்டும் அப்படின்னா வள்ளியாகப்பட்டவளை சந்திக்க வேண்டும். ஏன்னா பேசுறதுக்குன்னு ஆளை கூட்டிட்டு வந்துட்டு அவங்கள உள்ள உட்கார வச்சுட்டு நான் மட்டும் வெளியில பாடிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா நல்லா இருக்குமா? இருக்காது. அதனால அதற்கு முன்னாலே யாரோ ஒரு ஆடவர் அங்கும் இங்கும் தெரிந்து உலாவிக் கொண்டு இருக்கிறார். அன்னவரையும் சந்திப்பதற்கு முன்னாலே அந்த சுந்தரம் நிறைந்து ததும்பும் பொன் சிறந்த மங்கை இவள். சுந்தரம் நிறைந்ததும் புற்றிறந்த மங்கை இவள். இந்த உலகெங்கு என் வந்தாள் அந்தர மிகுந்த தேவ துந்துமி முழங்கி வரும். அந்தரமிக்கின்றதவே துந்திமி முழங்க வரும். இந்திரன் வணங்கும் எங்கள் கந்த சுவாமிக்கு தகுந்தே. இந்திரன் வணங்கு எந்த கந்தசாமி கேட்கவில்லை. சுந்தரம் நிறைந்து ததும்பும் பொன் சிறந்த மங்கையும் இந்த உலகின் என் வந்தாள் எதற்காக வந்தாள் என்று பிறகு பார்க்கலாம். அதற்கு முன்னாலே யாரோ ஒரு ஆடவர் அங்கும் இங்கும் தெரிந்து உலாவிக் கொண்டிருக்கிறார். அன்னவரை யார் என்று சந்திக்கலாம்.